Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. And இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Sumi's Home Tour. Friends, நீங்கள் வந்து நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த கிச்சன் டூர் அப்புறமா ஹவுஸ் வார்மிங் vlog அண்ட் ஆல்சோ கெட் ரெடி ஃபார் ஹவுஸ் வார்மிங் அந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய vlog போட்டிருப்பேன். ஸோ அந்த vlogலாம் பார்த்துட்டு எல்லோரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்டில் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ். இது பார்த்திங்கன்னா பழைய வீட்டிலேருந்து செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ செடிகள்லாம் வந்து இன்னும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலை. பிகாஸ் வந்து டைல்ஸ் போடுறது, கேட் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறமா தான் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் vlogsல பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளாடி எப்படி இருக்குன்னு வாங்க ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சிட்டவுட்டில் பார்த்திங்கன்னா உடன் டெக்ஸ்சர் வர்றது மாதிரியான டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து தேக்கு மரத்தில் பண்ணது. அண்ட் உள்ளாடி ஹால் பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சீலிங் டிசைனில் 2 பால் லைட் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த பல்பும் அது வந்து ஸ்மார்ட் பல்ப் போட்டிருக்கோம். அந்த பல்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை அண்ட் ஃபோன் மொபைல் ஆப் மூலமாட்டு நம்ம அதிலோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் தான் டிவி வச்சுருக்கோம். டிவி அண்ட் சோஃபா எல்லாமே. சோஃபா பார்த்திங்கன்னா அந்த ஹாலுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் வச்சுருக்கோம். அண்ட் இந்த லிவிங் ரூமோட ஃபால் சீலிங் டிசைன் இது தான். ஸோ இதுவும் ப்ரௌன் அண்ட் ஒயிட் அப்புறமா கோல்டன் கலர் வர்றது மாதிரி. அண்ட் டிவி இருக்கிற சைட் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சு வால் கிளாடிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஹாலில் வந்து சென்டரில் ஹேங் பண்ணி போட்டிருக்க லைட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மற்ற லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி இதை மட்டும் ஆனில் வச்சுருக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லைட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த டீட்டெயில்டு ரிங் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கலாம், நான் போட்டிருக்கேன். இது ஒரு ப்ளசண்டான வார்ம் ஒயிட் கலரை கொடுக்கும். அண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கீழே அப்புறம் மாடியில் எல்லா இடமுமே விட்ரிஃபை டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஹாலில் என்ட்ரானதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் அண்ட் ஒரு சின்ன ரூமும் இருக்குது. அதுக்கப்புறமா மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸு, அதுக்கு கீழே வந்து வாஷ் பேஷன் அண்ட் சின்ன கபோர்ட்ஸும் இருக்குது. கபோர்ட் அண்டு ஃப்ளோரும் பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும். பட் அது எல்லாமே பெயிண்டிங் தான். அதாவது ஃப்ளோர் மாதிரியே அதுலேயும் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து டைனிங் ஹால். இங்கே வந்து ஒரு சைடில் தான் வந்து டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு சைட்லேயே வந்து கிச்சனும் வர்றது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதாவது டைனிங் ஹாலில் என்ட்ரானா நம்ம கிச்சனுக்கும் போகிறது மாதிரி. சைடில் இருக்கக்கூடிய டோர் வந்து வெளியே பேக் சைட் போகிறதுக்கான வழி. அந்த பக்கம் தான் செடிகள்லாம் வச்சுருக்கோம். இது வந்து கிச்சன். ஸோ இந்த கிச்சனோட டீட்டெயில்டு வீடியோ, அதாவது கிச்சன் டூர் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிச்சன் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து விட்ரிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸை பார்க்குறதுக்கு நிஜமான வுட் மாதிரியே இருக்கும் அதோட டிசைன்லாம். அதனாலேயே எனக்கு இந்த டைல்ஸும் ரொம்பவே பிடிச்சிருந்தது.
ஸோ வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் பக்கத்தில் ஹாலில் வர்றது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய கபோர்டில் வந்து வேக்யூம் கிளீனர் அப்புறமா அதர் ஃப்ளோர் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதையெல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழே வரக்கூடிய அந்த பிளாங்க் ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹாஃபை வந்து ஷோகேஸ் மாதிரி கிளாஸ் போட்டு டோர் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து கிளாஸ் ஐட்டம் அதே மாதிரி இந்த கிளாஸ் பிளேட்டு செராமிக் பிளேட் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா டின்னர் செட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பட் நெஹான் வந்து அது கூடவே அவனோட கிராஃப்ட் ஒர்க்கு அவனோட டாய்ஸ் அப்புறமா வந்து ப்ரைஸஸ் எல்லாம் அதில் எடுத்து வச்சுருக்கான். அண்ட் ஸ்டெப்ஸில் வந்து சின்ன பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு அந்த ஸ்பேஸில் வந்து இன்வெர்ட்டர்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டோர் போட்டு அதில் வந்து இந்த மாதிரி வர்றது மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். பேட்ரி இன்வெர்ட்டர் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய கபோர்ட்டில் வந்து சில முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வெயிங் மிஷின் அப்புறமா வந்து அடுத்ததாக சப்பாத்தி மேக்கர் அப்புறமா வந்து டூல்ஸ்லாம் போட்டு இந்த பேக்கில் இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கபோர்டில் தான் வந்து ரைஸ் வெரைட்டிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மாடுலார் கிச்சனில் வந்து ரைஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு. கண்டிப்பாக அதில் வந்து பெரிய டின்லாம் வைக்க முடியாது. நம்ம சின்ன கண்டெய்னரில் வச்சாச்சுன்னா அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போதைக்கு வந்து பெரிய பெரிய கண்டெய்னரில் வச்சு பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். அடுத்ததாக ஹால்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் 2 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரூமும் இன்னொன்று கொஞ்சம் சின்னது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ரூமை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோஃபா செட் வர்றது மாதிரி அதுக்கப்புறமா பெட்டெல்லாம் வர்றது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த சைடில் பார்த்திங்கன்னா கபோர்ட் அப்புறமா அது கூடவே அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வர்றது மாதிரி வச்சுருக்கோம். அடுத்ததாக சோஃபாவில் வந்து இந்த கார்னர் ஸ்பேஸை வந்து லேப்டாப் மொபைல்லாம் சார்ஜ் போடுறது மாதிரி அந்த சார்ஜிங் ஸ்பேஸ் அங்கே தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த பக்கம் கபோர்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. அண்ட் இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே அண்ட் லைட் கிரே டைல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கட்டில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பெட்ரூம் டூரில் வந்து ஒரு கட்டில் காமிச்சிருப்பேன். ஸோ அது கூடவே தான் இதுவும் வாங்கியிருந்தோம். இதுலேயும் சைடில் வந்து ட்ராயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பெட்டுக்கு கீழே வந்து லிஃப்டப் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஏதாச்சும் பெருசாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாதிரி பில்லோ அந்த மாதிரி. அடுத்ததாக கபோர்ட்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மாமி வந்து சூப்பராக சாரீஸ்லாம் அழகாக ஹேங் பண்ணி போட்டிருக்காங்க அரேஞ்ச் பண்ணி. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மாமாவோட செக்ஷன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரூமு. இப்போ நாம் இந்த ரூமுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய சின்ன ரூமை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெட் போட்டிருக்கோம். அப்புறமா கபோர்டு வந்து ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் கவர் ஆகிறது மாதிரி ஒரு சைட்லேயும் அப்புறமா மேலேயும் வர்றது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் மிரர்லாம் இருக்குது. அண்ட் இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி மாமா மேரேஜ் டைம்லேயே உள்ளது. ஸோ அது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ரொம்பவே அழகாக இருக்குது இன்னும்.
ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, அதனால அதை லைட்டாக மேக் ஓவர் பண்ணி இந்த ரூமில் வச்சுருக்கோம். அண்ட் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா பில்லோஸ், அப்புறமா பசங்க அவங்களோட டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக வைக்கல, கீழே ஃபுல்லாகவே அவங்களோட டாய்ஸ் தான் இருக்குது. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி கபோர்டு வர்றது மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் இந்த கார்னரில் தான் வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் டைல்ஸ் தான், பட் அதில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வர்றது மாதிரி ஒரு ஸ்மூத்தான கிளாஸ் ஃபினிஷ் இருக்கக்கூடிய டைல்ஸை 2 பக்கமும் வச்சுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் வாங்க. மேலே என்ட்ரு ஆனதும் 2 பக்கமும் 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மிடில் வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கோம். வாஷ் பேஷனுக்கு வந்து அந்த கபோர்ட் மேலே கிரானைட் போட்டு அதுக்கு மேலே வந்து கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் வர்றது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து மிரர் வரும், அது இனிமேல் தான் செட் பண்ணணும். அண்ட் கீழே கபோர்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அவங்களோட டாய்ஸ்லாம் பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா செப்பல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தது மாதிரியே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே என்னோடய பெட்ரூம் டூர் போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். ஸோ மேலே 2 ரூம்லேயும் வந்து ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம். அப்புறமா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கபோர்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சாக வர்றது மாதிரி. இப்போ நாம் கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சைட்லேயே வந்து அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. ஸோ வந்து கபோர்டுக்கு மேட்சான ப்ரௌன் கலர் டோர் கொடுத்துருக்கோம். அண்ட் உள்ளாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால் மட்டும் ஒரு டார்க்கு ஷேட் வர்றது மாதிரியான பர்பிள் கலர் கொடுத்துருக்கோம். அதாவது மற்ற ஸ்பேஸில் 3 சைட்லேயும் லைட் கலர், இங்கே மட்டும் டார்க் கலர் இந்த மாதிரி. மேலே ஹாலில் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு ஒரு டோர், அப்புறமா பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு டோர் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் இந்த சைடில் இப்போ இந்த சின்ன ரூமை போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டில் தான் போட்டிருக்கோம் படுக்கிறதுக்கு. அப்புறமா வந்து சீலிங் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ரூம்லேயும் அந்த ரூம் மாதிரி ஒரு சைட் வால் மட்டும் டார்க் ஷேட் கொடுத்துருக்கோம். அப்புறமா கபோர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சின்ன ரூமில் பார்த்துருப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து க்ரே அண்டு பிளாக் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் வச்சு டைல்ஸ் போட்டிருக்காங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம 2 பெட்ரூமும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பால்கனி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதாங்க பால்கனி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் பார்த்தது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வுடன் டிசைனில் வரக்கூடிய டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பால்கனியில் வியூவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு க்ரீனரி வியூ. அண்ட் இந்த சைட்லேருந்தே நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான வேயும் இருக்குது. அதாவது இந்த வழியாக நம்ம மொட்டை மாடிக்கும் போகலாம். ஸோ இதுதாங்க வந்து பால்கனிக்கு சைடில் இருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ். இந்த சைட்லேயே வந்து காங்க்ரீட் யூஸ் பண்ணி பெர்கோலா வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்யூச்சரில் சிங்க் போடுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது, பிளான் இருக்குது. ஸோ அதனால அதில் வந்து ஒரு ஹூக் மாதிரி வச்சுருக்கோம். இந்த பக்கமாக நாம் மொட்டை மாடிக்கு போகலாம் மேலே. ஸோ அந்த கார்னரில் தான் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து வாஷ் பண்ணிவிட்டு துணியை ட்ரை பண்ண போடுறது மாதிரி மேலே மாடியில் வச்சுருக்கோம். ஸோ மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வரதுக்கு ரொம்பவே காத்தோட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது கன்னியாகுமரி பீச்சில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸையும் நம்ம பார்க்கலாம். இது இப்போ டே டைம்னால உங்களுக்கு லைட் கிளியராக தெரியாது, பட் நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சாச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.